என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்ட நாளில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்ட செய்திகள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. எக்காரணம் கொண்டும் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற இந்த நல்லதை நீ தட்டி விட்டு விடக்கூடாது. உனக்காக நான் ஒரு நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க காத்து நிற்கின்றேன். இதை நீ இன்று பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடியதை நீயாகவே தடுத்து நிறுத்தி விடுகிறாய் என்று அர்த்தமாகிவிடும். உனக்காக என்றும் துணை நிற்கின்ற உன் அம்மா எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது எக்காரணம் கொண்டுமே என் பிள்ளை அதை நீ விட்டு விடாதே. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் காரணம் காட்டி ஒருபோதும் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நீ தட்டி விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம். இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதும், நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்ற அர்த்தம். என் குழந்தையே, இந்த இலையோடு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் சேர்த்து இன்று உன் வாயில் போட்டு நீ மெல்ல வேண்டும். அந்த சாற்றை நீ குடிக்க வேண்டும். நிச்சயமாக நான் சொல்லப்போகின்ற விஷயத்திற்குள் இருக்கின்ற அர்த்தத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நீ ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மையை இந்த வாழ்க்கையில் என்னிடமிருந்து பெறப்போகிறாய் என்ற அர்த்தம். அதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரே சந்தோஷம் தெய்வம் தருகின்ற வார்த்தைகள் மட்டும்தான். நல்லது நடக்கிறதோ இல்லையோ, உனக்கு நல்லது நடக்கும் என்று தெய்வம் சொல்லிவிட்டாலே போதும், அதை கேட்டு என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி என் குழந்தை நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இங்கு தேவையில்லை. எதை பற்றிய எண்ணங்களும் இங்கு உனக்கு தேவையில்லை. நான் இருப்பதை உனக்கு நான் உணர்த்திவிடவே ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருகிறேன் என்று நீ யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, என்னை நீ உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, நான் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயத்தை நான் ஒருபோதும் தடுத்து நிறுத்த மாட்டேன். அதை நான் செய்யாமல் இருக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ, நான் திட்டமிட்டபடி அதை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எதிராக திரும்பினாலுமே நான் வருவேன் உன்னை இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்ற. நான் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். அதனால் என் குழந்தை, நீ தெளிவான பல எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டே இரு. தெய்வத்தின் துணை மட்டும் ஒருவருக்கு இருக்கும் பொழுது வேறு எதை பற்றியுமே இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதானே உண்மை. வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி நான் நினைக்கும் பொழுது அந்த நொடியில் நீயும் இந்த மாற்றங்களை உணரத் தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக பேரதிர்ஷ்ட வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே,
நான் சொல்லக்கூடிய இலை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாயா? நான் உனக்கு இன்று 2 இலைகளை பற்றி சொல்கிறேன். முதலாவதாக துளசி இலை, இரண்டாவதாக வெற்றிலை. இன்று திருவோணம் நட்சத்திரமும் சஷ்டி திதியும் கூடி வந்திருக்கின்ற நாள் என்பதனால் 2இல் எது கிடைக்கின்றதோ அந்த இலையை நீ இன்று எடுத்துக்கொள். நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது. என் குழந்தை, நீ வேண்டாம் என்று சொல்லிய விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய புரிதலை கொடுக்க போகின்றது. என்ன நடந்தது என்று சொல்லி நீ எதற்கும் கலங்காமல் இரு. வேண்டும் என்றே துன்பங்களை கொடுக்கின்றவர்களுக்கு தெய்வம் அதற்கான சோதனையை கொடுக்கும். இன்று வேண்டுமானால் அத்தனையும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு எதுவும் நடக்காது என்று மெத்தனம் இருக்கலாம். ஆனால் நாளை கொடுக்கும் பொழுது தான் செய்த பாவம் தன்னை துரத்தி வருகிறது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். என் குழந்தையே, அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த தீமைகளையும் எண்ணி வருந்தாமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் விட்டு விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உனக்காக எந்த நொடியிலும் நான் வருகிறேன். இது ஒன்றே உன் மனதிற்குள் நிலையாக நின்றுவிட்டால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிசயங்களை உன்னால் உணர்ந்து விட முடியும். இன்று துளசி இலை உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு சேர்த்து விடு. அதுபோல என் குழந்தையே, துளசி இலையை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை குடிக்கலாம். அல்லது சாதாரணமாக ஒரு துளசி இலையை உன் வாயில் போட்டு நீ மென்று முழுங்கலாம். உடலில் இருக்கின்ற பலவிதமான நோய்களுக்கு இது மிக பெரிய தீர்வாக மாறும். அதே நேரத்தில் உடலில் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாகவும் சுறுசுறுப்பும் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இது நிச்சயமாக மிகுதியான மாற்றத்தை கொடுத்து உடலில் அவர்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை தரப்போகிறது. அதே நேரம் உனக்கு இன்று வெற்றிலை கிடைக்கும் பட்சத்தில் நீ நிச்சயமாக வெற்றிலையோடு 2 நல்ல மிளகையும் சேர்த்து வைத்து அந்த சாற்றை முழுங்கிவிடு. உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள், உன் உடலுக்குள் இருக்கின்ற தீமைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நான் தெளியப்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலையையும் உன் தாயானவள் உனக்கானதாக நான் மாற்றிவிட நினைக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் அத்தனையிலும் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அத்தனை விஷயங்களும் உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக கொடுத்துவிடும். என் குழந்தையே, நல்ல நேரமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் வாய்த்து விட்டது. உனக்கான சந்தோஷமான நேரம் உன் கைகளில் வந்து கிடைக்க சரியான நேரம் வாய்த்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம்
நான் எதற்காக உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல தருணங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கிறேன். எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் மொத்தமும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு அதனை என் முன்னால் நீ சொல்லிவிட்டால் போதும். அதை அப்படியே உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்து விடுவேன். அதை அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற செய்திகள் எல்லாம் எல்லோர் செவிகளுக்கும் சென்று சேரும் என்று நினைக்கின்றாயா? நிச்சயமாக இல்லை. யாரெல்லாம் என்னுடைய உண்மையான குழந்தைகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும். நான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்த வரவில்லை, ஆனால் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயம் என்னவென்று புரியும். அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று தெரியும். தெய்வம் நம்மை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக அவர்களுக்கு புரியும். இந்த நிமிடம் உனக்கு நான் வருவது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு தீர்வுகளும் கிடைத்து விடத்தான் போகின்றது. எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்றது எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் சரியாக உன் கண் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அதனால் இனி எந்த இடத்திலுமே நீ துவண்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதும் உன்னை நான் தொடர்ந்து வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாது உன்னை காயப்படுத்திய இந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக இதற்காக ஒரு நாள் வருத்தப்படுவார்கள். தனக்கு உதவிக்கென்று யாரும் இல்லாத பொழுதுதானே புரியும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று. இன்று வேண்டுமானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேடிக்கையாக இருந்திருக்கலாம். இனி உன் வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி கொடுக்கும். வெற்றிலையோ துளசி இலையோ எந்த இலை கிடைத்தாலும் இன்று ஒரு இலையையாவது உன்னுடைய வாயில் போட்டு அதன் சாற்றை நீ முழுங்கிவிடு. கந்தனின் அருளாசிகளோடும் பெருமாளின் அருளாசிகளோடும் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கே மிகவும் அழகாக மாறிவிடும். எதுவென்றாலும் சரி என் பிள்ளையே, நீ உனக்காக அத்தனை விஷயங்களையும் சரியானபடி ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எதுவும் தெரியாமல் இந்த மனிதர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது அவர்கள் நடிக்கின்ற நடிப்பை எல்லாம் நம்பி நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்குள் இருந்த உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனையையும் தாண்டிய ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நாம் கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல வெற்றிகளை குவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சஷ்டி திருவோணத்தின் நாளில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. முதலில் உன்னுடைய உடலை பலப்படுத்து. அதற்கு உன் மனது தெளிவாக இருந்து விட்டால் போதும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.